இந்த தேசத்தில் நாம் சிறுபான்மையாக இருக்கின்றோம். பெரிய பொருளாதார பலம் நம்மிடம் இல்லை, அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக நம்மிடம் எந்த பலமும் இல்லை. நாம் இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். பேசுறதெல்லாம் சரிதான், இந்த குர்ஆனை வச்சு என்ன செய்ய போறோம், நம்ம கிட்ட என்ன இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாக இந்த தேசத்தில் மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்பதை இந்த ரமலான் நமக்கு காட்டுகிறது. ஒரே ஒரு சுன்னத், ரமலானுடைய பெருநாள் தொழுகையை தொழ போறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், திரை பார்த்ததிலிருந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஃபித்ராவோட பணத்தை கொடுத்துடணும் இல்லையா? அந்த பணத்தை நாம் கொடுக்கின்றோம். ஏன்? ரமலானிய தினத்தில், பெருநாள் தினத்தில் ஒருவர் கூட பசியோடு பட்டினியோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஃபித்ராவை நாம் வழங்குகின்றோம். அன்பானவர்களை பாருங்கள், நாம் வாழுகிற தேசம் ஒரு ஏழ்மையான தேசம், பட்டினி சாவுகள் நிறைந்த ஒரு தேசம். எந்த வல்லரசாலும் ஒரு நாள் நான் இந்த உலக எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கூட சொல்ல முடியாது. ஒரு நாள் இங்கு யாரும் பசியோடு இருக்க மாட்டாங்க என்று சவால் விட முடியாது. அந்த சவாலை இந்த உம்மத் ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதங்களில் நாம் அதிகம் கொடை கொடுக்கின்றோம். அந்த கொடையின் மூலமாக இந்த உலகை பசியில் இருந்தும் பட்டியலில் இருந்தும் மீட்டெடுக்கிறோம் என்று சொன்னால், இதை செய்வதற்கு நம்மிடம் எது இருந்தது? அதிகார பலம் இருந்ததா, இல்ல பொருளாதார பலம் இருந்ததா, இல்லை ஆட்சியிலே நீங்கள் பங்கு பெற்றிருந்தீர்களா, இல்ல உலக அளவில் நீங்கள் செல்வாக்கு பெற்றிருந்தீர்களா? எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சுன்னத்தை பின்பற்ற விரும்பினோம், இந்த ரமலானை பின்பற்ற அனுசரிக்க விரும்பினோம். அது மட்டுமே இந்த உலகை பசியில் இருந்து பட்டியலில் இருந்து மீட்டு வருகிறது என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை பின்பற்றினால் என்ன